நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியுமே தீயா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பாஜகவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி அப்படின்றது தரப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 10 வருஷங்களில் பார்த்தோம் அப்படின்னா பல மாநிலங்களுக்கு ஆளுநர் மூலமாக இருந்தாலும் சரி, இல்லைனா சட்டம் போடுறது அப்படின்றது மூலியமாக இருந்தாலும் சரி, இல்லைனா டாக்ஸை பிரித்து கொடுக்குறது அப்படின்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லாருக்குமே நெருக்கடி அப்படின்றத கொடுத்துட்டு இருந்த பாஜகவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு வாரமா அடுத்தடுத்து நெருக்கடி அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல ரொம்ப முக்கியமான நெருக்கடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 வேளாண் சட்டங்கள் அப்படின்றத வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொன்ன எந்த விஷயத்தையுமே வந்துட்டு பாஜக இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைவேற்றல அப்படின்றதுனால மறுபடியும் லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி முற்றுகையிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரியான ஒரு போராட்டம் அப்படின்றது பாஜகவுக்கு ப்ரெஷரை போட்டிருக்கக்கூடிய அதே வேளையில நேற்று பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படின்றது இனி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஸ்ட்ரைட்டா காசு கொடுக்குறோம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு 100 ரூபா ஸ்ட்ரைட்டா காசு கொடுக்குறேன் அப்படின்னா, பாண்டிக்குமார் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு 100 ரூபா தராரு அப்படின்றது தெரியும். ஆனால் தேர்தல் பத்திரத்துடைய முக்கியமான அம்சமே என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தேன்றது தெரிய தேவையில்லை. அதாவது நான் கார்பரேட்டா இருக்கேன், நான் ஒரு அம்பானியாவோ அதானியாவோ இருக்கேன், நான் ஒரு 100 கோடி ரூபா உங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலியமா தரேன் அப்படின்னா நான் தான் தந்தேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, கார்பரேட் நிறுவனங்கள்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்காக ஒவ்வொரு கட்சிக்குமே வந்துட்டு இந்த அமௌண்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றத கொடுக்கறது மூலியமா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்கள் இங்கே ஆட்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நான் இவ்வளோ பணம் தரேன், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய கம்பெனி இந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் கூட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரி, இல்லைனா ரிசர்வ் பேங்கா இருந்தாலும் சரி, ரிசர்வ் பேங்கை பொறுத்த வரைக்குமே இது வந்துட்டு சரியான ஒரு முடிவு இல்லை அப்படின்னு சொல்லி பல டைம் எச்சரிக்கை அப்படின்றது பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2018 அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டம் அப்படின்றதே இயற்றப்படுது. இதன் மூலியமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா, இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றது மூலயமா கருப்பு பணம் அப்படின்றதெல்லாம் ஒழிப்போம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பத்திரம் கொடுக்கக்கூடியவங்களுடைய நேமாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய முகவரியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமே வந்துட்டு மென்ஷன் பண்ணக்கூட தேவையில்லை அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு அகென்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைப்பு ப்ளஸ் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க இல்லையா, ஏன்னா இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலயமா 1 ரூபா கூட வாங்காத ஒரு கட்சி அப்படின்னா அது கம்யூனிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அமைப்பு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சட்டத்துக்கு எதிராக கேஸ் அப்படின்றத போடுறாங்க. அதுக்கு தான் நேற்று தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சந்திரசூட் இருக்கார் இல்லையா, அடுத்தடுத்து அதிரடியான தீர்ப்புகள் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீதிபதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ சந்திரசூட் அவருடைய அமர்வில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் 5 பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வில் தான் இந்த கேஸ் அப்படின்றது வருது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்துட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை அப்படின்றத ஏற்படுத்திடும். ஸோ அதனால இனிமேல் தேர்தல் பத்திரங்கள் அப்படின்றது வந்துட்டு விற்கக்கூடாது, அதை உடனடியாக தடை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் 2017-18 காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே, அதாவது 23 இருக்கு இல்லையா, 23 காலகட்டம் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படின்றது விற்கப்பட்டிருக்கு அப்படின்றத எஸ்பிஐ இருக்காங்க இல்லையா, எஸ்பிஐயில் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றது விற்கப்படும். நார்மலாக 100, 200 அதில் ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி வரைக்குமே இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படின்றது விற்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்பிஐ வந்துட்டு எவ்வளவு இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படின்றது விற்கப்பட்டிருக்கு, என்னென்ன விலைகளில் விற்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த விவரத்தையுமே மார்ச் 13ஆம் தேதிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆன்லைன் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலை அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இந்த விளம்பர பத்திரத்தினால அவ்வளோவா சம்பாரிச்சிருவாங்க தேர்தல் பத்திரத்தினால அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தேர்தல் பத்திரத்தினால இந்த கடைசி 5 வருஷம், அதாவது அந்த சட்டம் இயற்றப்பட்டதுலேருந்து 2018 23 அந்த காலகட்டம் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9128 கோடி ரூபா அப்படின்றது வந்துட்டு கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதில் பாஜக சார்பில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 5617 கோடி ரூபா அப்படின்ற அளவில் அமௌண்ட் அப்படின்றது கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கலில் ஒவ்வொரு அனாலிட்டிக்ஸில் ஒவ்வொரு அமௌண்ட் அப்படின்றது போட்டிருக்கும். ஸோ நம்ம ரவுண்டாக 5000 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா கூட ஒட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணப்பட்ட தேர்தல் பத்திர நிதியில் 58% பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்ததாக காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 930 கோடி, திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு 700 கோடி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே இருக்கு இல்லையா, டிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 616 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியுமே, மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலியமா அமௌண்ட் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் மட்டும் இதில் விதிவிலக்கு
விதிவிலக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஒரு விதி, அதாவது இனிமேல் இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா பாஜகவுக்கு ரொம்ப பெரிய டிராபேக்காக வருது அப்படின்னு சொல்லப்படுதுன்னே சொல்லலாம். இதனால பாஜகவுக்கு மட்டும் என்னப்பா டிராபேக் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த 9,218 கோடி சம்திங்கில் பார்த்தோம்னா பாஜகவினுடைய பங்கு மட்டுமே 5,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பணங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா பாஜகவுக்கு கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், அது வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களாகவே இருக்கலாம். ஸோ அந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த தேர்தல் நிதி அப்படின்றத டைரக்டாக கொடுக்காம தான் இப்படி இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா, இதன் மூலியமா வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை கட் பண்ணுறதுனால பார்த்தோம்னா இனி பாஜகவுக்கு யார் யார் வந்துட்டு நிதி தராங்க அப்படின்றது ஓப்பனாகவே தெரியும். இன்கேஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு அம்பானி நிதி தராரு அப்படின்னா அதுக்கு அடுத்த 1 or 2 months இல்லைனா 1 இல்லை 2 வருஷங்களில் பார்த்தோம் அப்படின்னா அம்பானிக்கு ஃபேவரான ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றது நடக்கும். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இப்பயுமே கார்பரேட் முதலாளிகளுக்கு மோடி இருக்கார் இல்லையா, அதிக அளவில் பார்த்தோம்னா தனி கவனம் அப்படின்றத செலுத்துறாரு. ஏழை மக்களை விட அம்பானி, அதானி இவங்க மேலே பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் மோடிக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற டாக்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா, இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்ற ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறமா தேர்தல் நிதியா இவங்க ஒரு 500 கோடி ரூபா தராங்க அப்படின்னா 1 or 2 months இல்லைனா 1 or 2 years ஒரு ரொம்ப பெரிய அறிவிப்பு அப்படின்றது அவங்களுக்கு வரும்போது இந்த 500 கோடி ரூபாய்க்கான அறிவிப்பு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோடி பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வச்சிருக்கக்கூடிய கொட்டு அப்படின்றது பார்த்தோம்னா இந்த நேரத்தில் பாஜகவுக்கு ரொம்ப பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தில் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை பார்க்கறதா, இல்லைன்னா இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை பார்க்கறதா, இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்துட்டு ரெடி ஆகிறதா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ரெஷர் அப்படின்றது பாஜக மேலே போடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, இந்த தீர்ப்பு அப்படின்றத வந்துட்டு மதிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன நினைச்சோம் அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா, இதன் மூலியமா கருப்பு பணம் அப்படின்றத வந்துட்டு தடுக்க முடியும், கருப்பு பணத்தை வந்துட்டு பார்த்தோம்னா ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அதனால தான் இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்ற கான்செப்டே கொண்டு வந்தோம். ஆனால் அதை வந்துட்டு தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த முடிவு அப்படின்றத வந்துட்டு நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு சைடில் பிஜேபி இருக்கு இல்லையா, பிஜேபி விமர்சிக்கக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா திருடனுக்கு தேல் கொட்டினா அமைதியாக தான் இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்துட்டு உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதிரடியான தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சைடே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரியான ஒரு முடிவு அப்படின்றது கட்டாயமாக பார்த்தோம்னா பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி பிளஸ் ஒரு பதட்ட நிலை அப்படின்றத உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ ஒரு பக்கத்தில் விவசாயிகள் போராட்டம், இன்னொரு பக்கத்தில் இந்த தேர்தல் பத்திரம் ரத்து அப்படின்ற அறிவிப்பு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 1 or 2 months அப்படின்றது இருக்கிறதுனால அடுத்தடுத்து பெரிய பெரிய அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க போகுது இந்த அரசியல் களத்தில் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.